ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனு மதுரை சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் வீட்டில் மசாலா பொடியெலாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதை ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கறி மசாலா பொடிக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு. இப்போது இது மூணையுமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லி அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு பிரியாணி இலை, அது வந்துட்டு நான் ஒரு 8 இலைக்கிட்ட இருக்கிற மாதிரி எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் கிராம்பு, 4 நட்சத்திர சோம்பு, 10 பட்டை, கைப்பிடி அளவுக்கு கல்பாசி, 10 ஏலக்காய். இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ஃபைனாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெப்பர் பவுட்ரு தான் ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரு 50 கிராம்ஸ் பெப்பர் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மிளகுமே நல்லா பாப் அவுட் ஆகி வரும், அது வரைக்குமே நல்லா வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதையுமே நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெப்பர் பவுட்ரு வந்துட்டு ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கிற டைமிங்கில் பாலில் போட்டு குடிப்போம், அப்படி இல்லாட்டி ஆம்லேட்டில் போட்டு சாப்பிடுவோம். பாப்பாக்குமே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு பெப்பர் பவுட்ரு, சீரகப்பொடி போட்டு வந்துட்டு கொடுத்தா அவள் சாப்பிட்டுப்பா. இப்போது கார்த்திகையிலேருந்து நான்வெஜ் எடுக்காததுனால பெப்பர் பவுட்ரு வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணவே இல்லை. இப்போது தைப்பூசத்துக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ருவோம் அப்படின்றதுனால கையோட பெப்பர் பவுடருமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கிண்ணம் தான் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிண்ணம் வந்துட்டு மல்லி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த மூணுமே சேர்ந்து ஒரு 1/2 கிண்ணம் வரைக்கும் வந்துடும். மல்லி வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மூணையுமே வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நாளையுமே வந்துட்டு அந்த கடாயில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கடுகு நல்லாவே பொரிஞ்சு வரும். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இட்லி பொடி பண்ணுறதுக்கு 1 கிண்ணம் உளுந்தம்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கிண்ணம் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 1/2 கிண்ணத்துக்கு வந்துட்டு எள்ளு, அதுவும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வத்தல் வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். நான் காரமே அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால ஒரு 8 வத்தல் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 கிண்ணம் அளவுக்கு கருவேப்பிலையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாம்பாருக்கும் சரி இட்லி பொடிக்கும் சரி ஒரு கட்டி பெருங்காயம் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக தான் அரைச்சி எடுக்கணும். ஆனால் இட்லி பொடி வந்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 பவுட்ரு அரைக்கும் போது வீடியோ எடுக்க முடியல, பாப்பா கரெக்டாக எழுந்துட்டேன் அந்த டைமிங்கில். எல்லா பொடியுமே வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒன்றா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி மட்டும் எப்பயுமே நான் கடையிலேயே தான் வாங்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுவுமே வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். மிளகா பொடி வந்துட்டு நாங்கள் வீட்லேயே தான் செஞ்சுருவேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு 4 மசாலா கிட்ட போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி, அடுத்ததில் வந்துட்டு மிளகா பொடி போட்டிருக்கேன். 3வது இதில் வந்துட்டு நான் சாம்பார் பொடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜீரக பொடி தான் கொட்டி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது, அது தீர்ந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலான்னு அதை நான் இன்றைக்கி அரைக்கல. அடுத்தது வந்துட்டு மல்லிப்பொடி வந்துட்டு ஏற்கனவே வீட்டில் அரைச்சது தான், அது நிறையா தான் இருந்தது, அதனால அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததில் வந்துட்டு கறி மசாலா பொடி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 3 பவுடரையுமே வந்துட்டு இந்த பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. குழம்பு மசால் வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க, அதை தான் நான் இன்றைக்கி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். குழம்பு மசாலா பொடி வந்துட்டு இன்னும் தனியாக வந்துட்டு நான் அரைக்க ஆரம்பிக்கல. நெக்ஸ்ட்டு அம்மா அரைக்கும் போது அந்த வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இட்லி பவுட்ரு வந்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி தான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். என்ன தான் இட்லி தோசைக்கு சாம்பார் 2 சட்னி வச்சுருந்தாலுமே ஃபைனலாக ஒரு இட்லிக்காவது இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா தான் இட்லி சாப்பிட்ட ஃபீலே இருக்கும். நெக்ஸ்ட்டு புளி வந்துட்டு தீர்ந்து போயிடுச்சு. அதனால் முதல்ல அந்த ஜாடியை வந்துட்டு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு
அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு குட்டி குட்டியாக எடுத்து போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற சீடையுமே தனியாக எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2-3 க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும் தீர்ந்துடுச்சு. அதனால் அந்த பாக்ஸஸை வந்துட்டு மார்னிங்கே வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே வந்துட்டு அதையுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸஸ்லாம் வந்துட்டு அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் அங்கங்கே அந்த மசாலா பவுடர்லாம் வந்துட்டு சிதறி இருக்கு. அதை மட்டும் ஒரு கிளாத் வச்சு ஒயிப் பண்ணி விட வேண்டிய வேலை தான். இன்றைக்கி நான் ரெடி பண்ண சாம்பார் பொடி, கறி மசாலா பொடி, இட்லி பொடி இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் மெஷர்மெண்ட்டை வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே அரௌண்ட் ஒரு 5:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கிளினிக்குக்கும் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.